ஹே மக்களே, ஆஃபீஸ் முடியிற நேரத்தில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லடி, வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்னுச்சு. சரின்ட்டு நானும் வெங்காயம் தக்காளி ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதும் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 2 கிலோ 30 ரூபா தான் இருந்துச்சு. 30 ரூபா தான் சொன்னாங்க. அதனால 2 கிலோவுமே வாங்கிட்டேன். கொஞ்சம் தான் காய் தான் வாங்கினேன். ஆனால் மல்லித்தலை புதினாலாம் நிறையா கொடுத்தாங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எப்போதும் போல் சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே என்ன நைட் டின்னரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். வதக்கியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ மாவு இல்லையே தோசை ஊற்றுறதுக்கு அப்படின்ட்டு அம்மாவை போயிட்டு, அம்மா மாவு வாங்கிட்டு வாம்மா, வீட்டில் தான் மாவு இல்லையம்மா மறந்துட்டியா அப்படின்னு. சரிண்ணே எங்கள் அம்மாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த கூடையில் வாங்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு திருவிழா கடையில் வாங்கின கூட. எங்கள் அக்கா வீட்டு திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே வாங்கினுச்சு எங்கள் அம்மாவையும், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குடி அப்படின்னுச்சு எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அங்கே வதக்கி வச்ச சட்னியெல்லாம் அரைச்சிட்டு தோசையை ஊற்றிட்டு எல்லோரும் நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட் டின்னரை முடிச்சிட்டோம் மக்களே. ஓகே மக்களே, உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.